இந்த அன்பான குடும்பத்தில் பிரச்சனை வந்ததுக்கு முதல் காரணம் தந்திரம் உள்ள கேரக்டர் கணவன் மனைவிக்கு இடையே கிரியை செய்வதுதான். தந்திரவாதிகள் தந்திரமா பேசுவாங்க, ரொம்ப தந்திரவாதியா செயல்படுவாங்க, சும்மா பிரச்சனை உண்டாக்குவாங்க, கூட வேலை செய்யறவங்க சொல்லி கொடுப்பாங்க. இதான் தந்திரவாதிகள். எல்லாம் கவனிங்க, ஆல்மோஸ்ட் எல்லாம் ஒர்க் பண்றவங்க தான். கவனிங்க, கூட வேலை செய்யறவங்க சொல்லுவாங்க, எங்க மாமியார் காலையில் ஏஞ்சி எனக்கு புளி சோறு, முட்டை, கறி எல்லாம் பேக் பண்றது எங்க மாமியார் தான். உங்க மாமியார் அப்படி பந்தா? உங்க மாமியார் அப்படி பந்தா? ஒன்று பந்து அந்த இடத்துல ஒன்றும் டக்குன்னு காமிக்க முடியாது. ஆமாம் பந்து இருந்தாலும் அப்படின்ட்டு நேராக வீட்டுக்கு அந்த கோபத்தோடு உள்ள வரோம். நேராக டியூட்டி முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்து மொத்தத்தையும் அங்கே கொட்டும். தந்திரம் உள்ள மனிதனுக்கு இடம் கொடுக்காதீங்க, மனிதர்களுடைய உறவுகளுக்கு இடம் கொடுக்காதீங்க. எங்கள் வீட்டுக்காரர் இவ்வளோ சம்பாதிக்கிறாரு, எங்கள் வீட்டுக்காரர் அந்த இடத்துல பிளாட் வாங்கிட்டாரு, எங்கள் வீட்டுக்காரர் இந்த இடத்துல இடம் வாங்கிட்டாரு, எங்கள் வீட்டுக்காரர் அந்த இடத்துல வீடு கட்டாரு, வீட்டுக்காரன் கதையெல்லாம் எட்டுன்னு வந்து பேசுவாங்க. நம்ம வீட்டுக்காரன் அப்படி இல்லையே அப்படின்னு வீட்டுக்காரங்கிட்ட மொத்தத்தையும் வந்து கொட்டக்கூடாது. ஓ வீட்டுக்காரர் ரட்சிக்கப்பட்டு ஆண்டவர் சமூகத்தில் இவ்வளோ ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக உக்காந்துக்கிறீங்களே, இந்த ஆசீர்வாதம் அவளுக்கு கிடைக்காது, அவங்களுக்கு இல்லை. விலையேறப்பட்டது ரட்சிப்பு தான். என் வீட்டுக்காரன் மூலமா நான் பங்களா கட்டலைனாலும், என் வீட்டுக்காரன் மூலமா நான் ஆடி கார் வாங்கலைனாலும், என் வீட்டுக்காரன் எனக்கு 10 சவரம் ஆரம் எடுத்து செயின் எடுத்து போலனாலும், என் வீட்டுக்காரன் தேவனுக்கு பயந்தவன், என் வீட்டுக்காரன் ரட்சிக்கப்பட்டவன், என் வீட்டுக்காரன் அபிஷேகம் பெற்றவன். இதை விட பெரிய ஆசீர்வாதம் எதுவும் இல்லை. இந்த ஒரு தன்மையில, இந்த ஒரு காரியத்தில் நாம இருப்போமானால் தந்திரம் உள்ள மனிதர்களுக்கு நடுவில் இடம் கொடுக்க மாட்டோம்.